பிஜேபியை எதிர்த்தும் திரு நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்தும் தான் காங்கிரஸ் இங்க அரசியல் செஞ்சாகும். பிஜேபியை எதிர்த்தும் திரு நரேந்திர மோடியை எதிர்த்தும் அரசியல் செய்வதாக நினைத்துக் கொண்டு இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை பேசி வருகிறார் திரு ராகுல் காந்தி. அங்க அமெரிக்காவுக்கு சொல்ல பேச்சை கேட்டுக்கிட்டு இன்னைக்கு பங்களாதேஷ்ல அமெரிக்கா செஞ்ச அட்டூழியத்தை போல நாளைக்கு இந்தியாவிலும் செய்ய முடியும், இந்தியாவிலும் செய்யலாம் அப்படி என்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து இந்த 3 நாள் பயணமா அங்க பேருக்கு அந்த ராகுல் காந்தி அவர் என்ன டூல் கிட் கொடுத்து பேச சொல்றாரு ஜார்ஜ் சோரஸ், அதை பேசுறாரு பத்திரிகையாளர் சந்திப்பில். இங்க வந்தா சைனாவை போட்டு புகழ்றாரு. ராகுல் காந்தி இந்தியனா இருந்தா, ராகுல் காந்தி மனுஷனா இருந்தா, ராகுல் காந்தி கிட்ட துளி நேர்மை இருந்தால் அந்த ரகசிய ஒப்பந்தத்தை காங்கிரஸோட வெப்சைட்ல போட சொல்லுங்க. போடுவாங்களா? சைனாவில் வேலையில்லா திண்டாட்டமே இல்லையா பைத்தியம் சொல்றான் ராகுல் காந்தி. அப்ப சைனா போல இங்க ஒரு அரசாங்கத்தை நடத்தலாமா? நக்சல் தீவிரவாதி போல, பாகிஸ்தான் தீவிரவாதி போல அவர் இந்தியாவுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு காலிஸ்தான் தீவிரவாதி பேசுற வார்த்தைகளை அவர் பேசிட்டு இருக்கிறார். 5 வருஷம் டிஆர் பால் நெடுஞ்சாலை அமைச்சரா இருக்காரு. கப்பல் போக்குவரத்து, நெடுஞ்சாலைத்துறை எல்லாத்துக்கும் சேர்த்து அமைச்சரா இருக்காரு. அடுத்த 5 ஆண்டுகள் வர்றப்ப நீ யாருக்கு அமைச்சர் கேட்டாலும் தர்றேன், நான் டிஆர் பாலுக்கு தரமாட்டேன்னு மன்மோகன் சிங்கே, பேசாத மன்மோகன் சிங்கே வாய் திறந்து சொல்றேன். முட்டாள் ராகுல் காந்தியே, தீவிரவாதி ராகுல் காந்தியே, நீ உனக்கு அறிவு இருந்தால் லடாக்கினுடைய மொத்த நிலப்பரப்பு எவ்வளவு, அதுல சைனா கைப்பற்றியதாக நீ சொல்லக்கூடிய 4000 சதுர கிலோமீட்டரை நீ அடையாளம் காமிக்க முடியுமா? நீ தான் போட்டோ எடுத்துட்டு வந்து பார்லிமெண்ட்ல பேசுறல, அப்படி ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து பேசுடா, பார்லிமெண்ட்ல பேசு. சைனாக்காரன் 45,000 சதுர கிலோமீட்டரை உன் கொள்ளு தாத்தன் நேரு காலத்தை புடிச்சிட்டு போயிட்டான், அச்சை சிங்கிற பகுதியை. அப்ப நேரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அங்க புல்லு குண்டு கூட முளைக்காது, வேணா சைனா எடுத்துட்டு போட்டுன்னு சொன்னார். அந்த பகுதி தான் இருக்கு சைனா கிட்ட. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பதவியிலேற்ற பிறகு ஒரு பிடி மண்ணை கூட சைனாவால எடுக்க முடியல. நம்ம ராணுவ தளபதி அமைதியின் பக்கம் நின்று நான் கடைசியா ஒருத்தர் பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கிறேன், பேச்சுவார்த்தை செட் ஆகலன்னா நாங்க அடிக்கிறோம்னு சொன்னாங்க. நீ அடி, பேச்சுவார்த்தை நடத்து, எதை வேணாலும் செய், ஆனா இந்தியா பின்வாங்கிடுச்சுங்கிற ஒத்த வார்த்தை என் காதுல விழக்கூடாது, அதற்காக நீ என்ன வேணாலும் செய்யணும் உத்தரவு விட்டது ஆளும் தலைமை. இவன் ஆம்பளடா, புல்லு பூண்டு விட முளைக்காது, எடுத்துட்டு போங்கன்னு சொன்னா பாரு, அவன் ஆம்பளை இல்லை. TN News 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நடிகர் திரு ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவரான, மக்களவை எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்கா போனப்போ அங்க பேசிய பேச்சு சரிச்சியா மாறி இருக்கு சார். அது மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணின்றதே ஒரு பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கு அவருக்கு அங்க பேசும்பொழுது. இது எப்படி பாக்குறீங்க சார்? சார், ராகுல் காந்தி என்கின்ற மனிதனை நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பப்பு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறத நம்ம பப்பு ஆட்டம் சிறு பிள்ளைத்தனமாக அவர் நடந்துக்கிறாருங்கிறது போல தான் நம்ம விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் அவர் சிறு பிள்ளைத்தனமாக இல்லை, ஒரு மாவோயிஸ்ட் தீவிரவாதி போல, ஒரு நக்சல் தீவிரவாதி போல, ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி போல அவர் இந்தியாவுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார். ஒரு காலிஸ்தான் தீவிரவாதி பேசுகிற வார்த்தைகளை அவர் பேசிட்டு இருக்கிறார். அவர் சாதாரண மனிதன் இல்லை. இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய நிழல் பிரதமர் என்கின்ற அந்தஸ்துடன் கூடிய எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு நம்ம நாட்டை பற்றிய மிக கேவலமான கருத்துக்களை அமெரிக்காவில் போய் பேசுறாரு. அமெரிக்காவில் போய் பேசிட்டு இந்தியாவுக்கு தான் வரப்போறாரு. அங்க போய் என்ன பேசுறாரு? சீக்கியர்கள் தலைப்பாகை அணிவதற்கும், அவங்களுடைய கையில் அணியக்கூடிய காப்பு அணிவதற்கும், அவங்களுடைய குருத்வாராவுக்கு போகிறதுக்கும் இங்கு தடை இருக்குது, ஃப்ரீயாக அவங்களால போக முடியல, அதற்கான சூழல் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறார். இதை யார் சொல்கிறா? அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் இரட்டை குடியுரிமை வைத்து கொண்டு வாழக்கூடிய காலிஸ்தானிய தீவிரவாதியான ஜஸ்டிஸ் ஃபார் சீக்குன்னு ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர் பேர் பன்னோ பிஸ்கட்டோ, அந்த தீவிரவாதி பேர். அந்த பொறுக்கி பேசுகிறத இந்த மனிதன் பேசுகிறான். அந்த பொறுக்கி இதை என்டாஸ் பண்ணி வரவேற்றிருக்கிறான் அந்த தீவிரவாதி. இப்படிப்பட்ட ஒரு மிக கேவலமான, மிக மோசமான ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி அங்கு அமெரிக்காவில் முன்னெடுக்கிறார். மிஸ்டர் ராகுல் காந்தி,
விடுதலை புலிகளுக்கு உங்கள் பாட்டி ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே வந்து அவங்க வந்து முகாம் அமைத்து போர் பயிற்சி கொடுத்து அவங்கள ஊக்குவித்து இலங்கைக்கு எதிராக அவர்களை போராடுவதற்கு முழு உறுதுணையாக இருந்தது உங்கள் பாட்டி. அதனுடைய தண்டனையை உங்கள் அப்பா அனுபவிச்சார். நீங்கள்லாம் சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்து போன பிறகு நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, 20 வயசுக்கு முன்னாடி. உங்களுக்கு ராஜீவ்காந்தி இறந்து போனப்போ ராகுல் காந்திக்கு ஒரு 25 வயசு இருக்குமா சார்? அவ்வளோதான் இருக்கும். உங்கள் அப்பா முகத்தை கூட பார்த்து அழுவ முடியாத சூழ்நிலை. உங்கள் அப்பா சின்ன பின்னமாக சிதைக்கப்பட்டார் ஒரு தீவிரவாத குழுவுக்கு சப்போர்ட் பண்ணதுனால. உங்கள் பாட்டி இந்திரா காந்தி அம்மையார் அகாலிதளம் என்கின்ற ஒரு கட்சியை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக பிந்திரன்வாலை என்கின்ற தீவிரவாதியை பஞ்சாபில் உருவாக்கி அவனுக்கு நிதியுதவி செய்து அவனை தீவிரவாத செயலில் ஈடுபடச் செய்து அவனை பஞ்சாபில் இருக்கக்கூடிய அமைதியை குலைக்கச் செய்து அகாலிதளத்துக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை உங்கள் பாட்டி கையாள்வதற்கு தீவிரவாதி பிந்திரன்வாலாவை உருவாக்கினார். அதன் விளைவு உங்கள் பாட்டி AK-47 சுக்கு நூறாக சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். நீங்கள் தீவிரவாதியை கையில் கெடுத்துக்கொண்டு தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நீண்ட நெடுங்காலம் நல்ல விதமாக வாழணும், ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி தலைவராக இந்தியாவில் இருக்கணும்னா மரியாதையாக இருங்க. நீங்கள் எந்த தீவிரவாத கும்பலுக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே தீவிரவாத கும்பல் உங்கள் கையை மீறி போகும் பொழுது நீங்கள் உங்கள் பாட்டிக்கு ஏற்பட்ட நிலைமையோ உங்கள் தந்தையாருக்கு ஏற்பட்ட நிலைமையோ உங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்று பயத்தில் இதை உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறோம். இந்த காங்கிரஸ்காரங்களும் ராகுல் காந்தி காதில் கொண்டு போய் ஊதுங்க. எந்த குருத்துவாராவிலையும் சீக்கியர்கள் உள்ளே போக முடியாத நிலை இருக்கா? ஆனால் உங்கள் பாட்டி காலத்தில் இருந்துச்சு. குருத்வாராக்குள்ள பிந்திரன்வாலையனுடைய கொள்ளை தீவிரவாத கும்பலெல்லாம் ஆயுதங்களோட போய் உள்ளே பூந்துட்டாங்க. நார்மலான ஒரு சீக்கியர் வந்து குருத்வாராக்குள்ளே போய் தொழுதுட்டு அவங்க ப்ரேயரை பண்ணிட்டு வர முடியாத சூழ்நிலை. ஏன்னா அந்த குருத்வாரா ஃபுல்லாக பஞ்சாபில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த பொற்கோயிலுக்குள்ளே இருந்தது தீவிரவாதிகள். நாட்டுக்கு எதிரான சிந்தனை கொண்ட, நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய, பிரிவினைவாதம் பேசக்கூடிய, பஞ்சாபை தனிநாடாக கோரக்கூடிய தீவிரவாதிகள் பொற்கோயிலுக்குள்ளே பூந்துட்டான். அப்போ சாதாரணமாக நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சாமானிய சீக்கியன் பொற்கோயிலுக்குள்ளே போக முடியாத நிலையில் இருந்துச்சு. அந்த நிலையை உருவாக்குனது உங்கள் பாட்டி இந்திரா காந்தி. திரும்ப அதே தீவிரவாதிகளை அழிப்பதற்காக தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு தீவிரவாதியை, தன் கையை மீறி சென்றுவிட்ட ஒரு தீவிரவாதியை அழிப்பதற்காக பொற்கோயிலுக்குள் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்கின்ற இராணுவ நடவடிக்கையை எடுத்து பொற்கோயிலுக்குள் பூந்து அவர்களை படுகொலை செய்து அந்த பொற்கோயிலை மீட்டு காலிஸ்தான் தீவிரவாதியை உங்கள் பாட்டி ஒடுக்கினார்கள். அதற்காக தனது சக மெய்காப்பாளர்களால் சுட்டு கொல்லப்பட்டார் உங்கள் பாட்டி. சக மெய்காப்பாளரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஒரு பிரதமருக்கு மெய்காப்பாளரை தேர்வு செய்கிறப்ப என்னன்னா விஷயங்களை வந்து ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க. எவ்வளவு ஒரு ஆய்வுகள் நடத்தி அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட்லாம் பார்த்து தானே ஒரு பிரதமருக்கு வந்து செக்யூரிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ண செக்யூரிட்டி ஆஃபீஸர் மெய்காப்பாளர் உங்கள் பாட்டியை சின்ன பின்னமாக சிதைத்தான். அவங்கள தூக்கில் போட்டாங்க, நடந்துச்சு. ஆனால் இந்திரா காந்தி இறந்தப்ப ஒரு சீக்கியர் டெல்லி வீதிகளில் நிம்மதியாக நடக்க முடிஞ்சுதா? சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அப்போ அதில் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சீக்கியர் சொன்னார், நாங்கள் தாடியை சவரம் செய்யக்கூடாது, எங்கள் தலைப்பாகையை நாங்கள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்கள் மத கோட்பாடு. ஆனால் இந்திரா காந்தி இறந்த பிறகு நடந்த கலவரத்தின் காரணமாக நாங்கள் தாடியை சேவ் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். தர்பன் அணிய முடியாத நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். கையில் அணியக்கூடிய காப்பை கலட்டி வைக்கும் நிலைக்கு நாங்கள் ஆளானோம். எங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பெண்கள் தன் முந்தானையால் தலையை மூடியிருப்பாங்க. அவங்க அதெல்லாம் செய்யலை. இப்படிப்பட்ட நிலை அங்கே ஒரு 10 நாள் நீடிச்சுது. இந்த நிலையை உருவாக்கியது உங்கள் பாட்டியின் மரணம். அதற்கு உங்கள் அப்பா என்ன சொன்னார்? பெரிய ஆலமரம் விழுகிறப்ப சின்ன சின்ன செடிகள் கொடிகள்லாம் அழிய தான் செய்யும்னார். நான் இரும்பு கரம் கொண்டு அடக்கி இந்த கலவரத்தை கட்டுப்படுத்துவேன், யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களுக்கு நடவடிக்கை பாயும், சட்டம் தன் கடமையை செய்யுங்கிற வார்த்தை உங்கள் அப்பா வாயிலிருந்து வரல. ஒரு பெரிய ஆலமரம் சேர்ந்தால் சின்ன செடிகள் மரங்கள்லாம் அழிஞ்சு போயிடும்னு சொன்னார். இதே போன்ற போக்கை நீங்கள் கையில் எடுப்பது ராகுல் காந்தியின் அரசியல் வாழ்வதற்கு இது உகந்ததாக எனக்கு படலை.
காங்கிரஸ்காரங்க இதை கொண்டாடுறானுங்க. சார், இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிஜேபி காங்கிரஸோட எதிர்க்கட்சி. பிஜேபியை எதிர்த்தும் திரு நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்தும் தான் காங்கிரஸ் இங்க அரசியல் செஞ்சாகும். பிஜேபியை எதிர்த்தும் திரு நரேந்திர மோடியை எதிர்த்தும் அரசியல் செய்வதாக நினைத்து கொண்டு இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை பேசி வருகிறார் திரு ராகுல் காந்தி. சார், அவருக்கு தேவை ஒரு இன்சிடென்ட். எதிர்கட்சி தலைவராக பதவியேற்றத்துக்கு பிறகு திடீர்னு புறப்பட்டு ட்ரெயின் டிரைவர்ஸை போய் சந்திக்க போறார். டெல்லியில் ட்ரெயின் டிரைவர்ஸோட யூனியனுக்கு போய் அங்கே உள்ள டிரைவர்களோட ரகசியமாக ஏதோ பேசிட்டு வர்றார். இவர் பேசிட்டு வந்த 20 நாள் கழிச்சு பாகிஸ்தான் உள்ள ஒரு தீவிரவாதி ஒரு வீடியோ வெளியிடறான், 3 நிமிஷம் வீடியோ. அந்த வீடியோவில் அவன் என்ன சொல்றான், நீங்க மிகப்பெரிய அளவில் மக்கள் இருக்கிற இடத்துல போய் குண்டு போடுறதோ சுடுறதோ இதெல்லாம் வேண்டாம். இந்தியாவுடைய மிகப்பெரிய டிராவலிங் நெட்வொர்க் ரயில்வே தான். நம்ம இந்திய ரயில்வேவை சிதைத்து விட்டால் இந்திய பொருளாதாரத்தை சிதைத்து விடலாம். எனவே ரயில்வே ட்ராக் மேலே நீங்கள் குண்டுகளை போடுங்க, ரயில்வே ட்ராக்கை சிதைச்சிடுங்க, ரயில் விபத்துக்களை ஏற்படுத்துங்கள்னு ஒரு தீவிரவாதி அயோக்கிய ராஸ்கல் பாகிஸ்தான்லேருந்து 3 நிமிஷம் வீடியோ வெளியிட்டான். அந்த வீடியோ வெளியிட்ட பிறகு ஒரு இடத்துல ரயில்வே தண்டவாளத்தில் சிமெண்ட் ஸ்லாப்பை போட்டு வச்சுருந்தானுங்க. போன வாரத்தில் சிலிண்டரை போட்டு வச்சுருந்துருக்கானுங்க. ராகுல் காந்தி டிரைவர்களை சந்திக்கிறதும் இப்படி ஒரு வீடியோ வெளிவர்றதும் தண்டவாளங்களை இதே போல அசம்பாவிதங்கள் நடப்பதற்கும் எல்லாத்தையும் புள்ளியை கூட்டி வச்சு பாருங்க. திரு ராகுல் காந்தி அவர்களே, தீவிரவாதிகளுக்கு உதவி செய்யக்கூடிய எந்த அரசியல் தலைவரும் அதே தீவிரவாதிகளால் தான் கொல்லப்படுவார்கள், இல்லை அழிந்து போவார்கள். அமெரிக்காவினுடைய தூண்டுதலின் பேரில் அமெரிக்காவால் உருவாக்கப்பட்டவர் சதாம் ஹுசேன். ஆனால் அதே அமெரிக்காவில் அழித்தொழிக்கப்பட்டவர் சதாம் ஹுசேன். இப்படி நிறையா ரெக்கார்டு இருக்கு. அதாவது பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி இப்போ சமீபத்தில் ஒரு கருத்து நிலவுது. ரஷ்யாவுக்கும் போனார், உக்ரைனுக்கும் போகிறாரு. ரஷ்யாவும் உக்ரைனும் உக்கிரமாக சண்டை போட்டுட்டு இருக்க, சண்டை ஆரம்பித்த 20 நாளில் 2 நாட்டுக்கிட்டையும் பேசி போரை நிறுத்தி அங்கே உள்ள உக்ரைனில் படிக்கக்கூடிய இந்திய மாணவர்களை பத்திரமா மீட்டு கொண்டு இந்தியாவில் விட்டார். இப்போ ரஷ்யாவுக்கு போகிறாரு. ஒரு 30 நாள் கேப்பில் திரும்ப உக்ரைனுக்கு போகிறாரு. 2 அதிபர்களையும் சந்திச்சுட்டு வர்றாரு. அப்போ சொல்கிறாரு, நாங்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுக்கவில்லை, உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுக்கவில்லை, நாங்கள் நடுநிலை வகிக்கவில்லை, நாங்கள் அமைதியின் பக்கம் நிற்கிறோம்னு சொல்கிறார். அமெரிக்காவை நட்பு நாடாக இருந்தால் ரஷ்யாவை பகச்சிக்கணும், ரஷ்யாவுக்கு நட்பு நாடாக இருந்தால் அமெரிக்காவை பகச்சிக்கணும், அமெரிக்காவோட உறவு வைத்துக் கொள்ளாடுவது. இப்படி தான் காங்கிரஸினுடைய வெளியுறவு கொள்கை இத்தனை ஆண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது. ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு ரஷ்யாவும் நண்பன், அமெரிக்காவும் நண்பன், யூரோப் கண்ட்ரிஸும் நண்பன், நான் எல்லாத்தையும் என் நாட்டு மக்களுக்காகவும் என் நாட்டு நலனுக்காகவும் நான் அனைவரிடம் நட்பாக இருப்பேன், வெளிப்படையாக பேசினார். இதுதான் இது பிஜேபி அரசினுடைய வெளியுறவு கொள்கை. என் நாட்டுக்காகவும் என் நாட்டு மக்களுக்காகவும் எது நன்மை பயக்குமோ அவரோடு உறவுடன் இருப்பேன். நான் ரஷ்யாவோட உறவோடு இருப்பதன் காரணமாக நான் அமெரிக்காவின் சண்டை போட மாட்டேன், அமெரிக்காவை ஒதுக்க மாட்டேன். நான் அமெரிக்காவோட நட்புடன் இருப்பதனால் நான் ரஷ்யாவை வெறுத்து ஒதுக்க மாட்டேன். நான் ரஷ்யாவோட நட்புடன் இருப்பதனால் நான் உக்ரைனை வெறுத்து ஒதுக்க மாட்டேன். இதுதான் இந்தியாவின் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த இந்திய மக்களுக்கும் இந்தியாவிற்குமான மிகச்சிறந்த அயலுறவு கொள்கையாக கடந்த 10 ஆண்டுகளாக திரு நரேந்திர மோடி அவர்கள் கடைபிடித்து வருகிறார். ராகுல் காந்தி என்ன பண்றாரு, அதே பாலிசியை தான் எடுக்கிறார். அமெரிக்காவின் பேச்சை கேட்டுக்கொண்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய எதிரியான ஜார்ஜ் சோரோஸின் அடியாளாக தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டு ஜார்ஜ் சோரோஸ் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்கள் அவர் அஜெண்டா கொடுக்கிறார், டூல் கிட் கொடுக்கிறார். அந்த டூல் கிட்டை இந்தியாவிலும் செயல்படுத்துகிறார், இந்தியாவுக்கு வெளியிலும் போய் பேசுறார். ஜார்ஜ் சோரோஸ் என்ன தனிப்பட்ட நபரா? அவர் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய கைக்கூலி. அமெரிக்க அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுக்கு ஃபண்ட் பண்ற வேலையை தான் இந்த ஜார்ஜ் சோரோஸ் பண்றான். ஜார்ஜ் சோரோஸ் உலக அளவில் பண்ற விஷயங்கள் அத்தனையும் அந்தந்த நாடுகளுக்கு எதிரான விஷயம். அப்ப அவன் மேல இந்த நடவடிக்கை பாயாம அவனை கட்டி பாதுகாக்குது அமெரிக்க அரசாங்கம். ஏன்? அமெரிக்காவினுடைய உளவுத்துறை சொல்வதை செய்யக்கூடிய ஒரு நபரானவன் இந்த ஜார்ஜ் சோரோஸ் என்கின்ற கிழட்டு அயோக்கியன். இந்த அயோக்கியனுடைய கைப்பாவையாக இந்தியாவின் அடியாளாக செயல்படக்கூடியவன் ராகுல் காந்தி. அங்க அமெரிக்காவுக்கு சொல்ல பேச்சை கேட்டுக்கிட்டு இன்னைக்கு பங்களாதேஷில் அமெரிக்கா செஞ்ச அட்டூழியத்தை போல நாளைக்கு இந்தியாவிலும் செய்ய முடியும், இந்தியாவிலும் செய்யலாம் அப்படி என்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயறதுக்கு இந்த 3 நாள் பயணமாக அங்க பேருக்கு அந்த ராகுல் காந்தி. அவர் என்ன டூல் கிட் கொடுத்து பேச சொல்றாரு ஜார்ஜ் சோரோஸ், அதை பேசுறாரு பத்திரிகையாளர் சந்திப்பில்.
இங்க வந்தா சைனாவை போற்றி புகழ்றாரு. அதே அமெரிக்கா மண்ணில் உட்காந்துக்கிட்டே சைனாவை போற்றி புகழ்றாரு. ஸோ சைனாவும் அமெரிக்காவும் எதிரெதிர் நாடுகள். சைனாவுக்கு எதிரி அமெரிக்கா, அமெரிக்காவுக்கு எதிரி சைனா. நான் சைனாவையும் போற்றி அரவணைச்சிப்பேன், அமெரிக்காவையும் அரவணைச்சிப்பேன். ஏன்னா எனக்கு இந்தியாவை அழிக்கணும். நரேந்திர மோடி நான் வந்து ரஷ்யாவையும் ஆதரிப்பேன், அமெரிக்காவை ஆதரிப்பேன், என் நாட்டு நலனுக்காக ஆதரிப்பேன்றார். நாட்டை சீரழிப்பதற்காக நான் சைனாவையும் ஆதரிப்பேன், அமெரிக்காவையும் ஆதரிப்பேன், அமெரிக்கா சொல்றதையும் செய்வேன், சைனா சொல்றதையும் செய்வேன் செஞ்சுட்டு இருக்காரு திரு ராகுல் காந்தி. சைனாவோட போய் ரகசிய ஒப்பந்தம் போட்டு இருந்தாலும் இந்த ராகுல் காந்தி ஒலிம்பிக் போட்டியை துவக்க நிலைக்கு போன ராகுல் காந்தி அன்றைய இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவராக இருந்த ராகுல் காந்தி சைன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவரும் இணைந்து 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டீங்கல்ல. ஆம்பளையா இருந்தா ராகுல் காந்தி, ஆம்பளையா இருந்தா ராகுல் காந்தி, இந்தியனா இருந்தா ராகுல் காந்தி, மனுஷனா இருந்தா ராகுல் காந்தி கிட்ட துளி நேர்மை இருந்தால் அந்த ரகசிய ஒப்பந்தத்தை காங்கிரஸோட வெப்சைட்ல போட சொல்லுங்க. இல்ல இத்தாலி இல்ல, நான் இத்தாலி பிரஜை இல்லை, நான் இந்திய பிரஜை தான் அப்படின்னு சோனியா காந்தி உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னா, அது உண்மையா இருந்தா நான் இந்திய பிரஜை தான், நான் இத்தாலிக்காரி இல்ல, நான் ராஜீவ் காந்தியோட பொண்டாட்டி, இந்திரா காந்தியோட மருமவ அப்படி என்பதை சோனியா காந்தி நம்புனா, ஒரு இந்திய மனநிலையோட சோனியா காந்தி இருந்தா அந்த ரகசிய ஒப்பந்தத்தை காங்கிரஸோட வெப்சைட்ல போட சொல்லுங்க சார். போடுவாங்களா? சைனாவில் வேலையில்லா திண்டாட்டமே இல்லையா, பைத்தியம் சொல்றான் ராகுல் காந்தி. அப்ப சைனா போல இங்க ஒரு அரசாங்கத்தை நடத்தலாமா? இன்னைக்கு வந்து சீக்கியர்கள் தலைப்பாக நம்ப முடியாத சூழ்நிலை இருக்குன்னு ஒரு இந்தியனான நீனும் உன்னால போய் பேச முடியுது. விவசாயிகளின் நலனை காக்க, விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க, விவசாயிகள் தான் விளைவித்த பொருளுக்கு தானே விலை நிர்ணயிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதற்காக புதிய விவசாய வேளாண் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. உன்னுடைய தூண்டுதலாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற மோசமான அரசியல்வாதிகளின் தூண்டுதலாகவும் காலிஸ்தான் தீவிரவாதிகளை கொண்டு நீங்கள் நடத்திய விவசாய போராட்டம் 1 வருஷம் இங்க நடந்துச்சு. அந்த 1 வருஷத்துல மத்திய அரசாங்கமோ அந்த சம்பந்தப்பட்ட மாநில அரசாங்கமோ உங்கள் மீது எந்த விதமான அத்துமீறல்கள் நடக்கல. இங்க 100 நாள் தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்தா விவசாயிகள் மேல குண்டாஸ் போடுறான். எதுவும் செய்யல. நீங்க சுதந்திர தினத்தையே சீர்குலைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணீங்க உங்க போராட்டக்காரர்களை வைத்து. ஆனா அது அனைத்தையும் வேடிக்கை பார்க்கல, அமைதியா அணுகுனிச்சு மத்திய அரசாங்கம். ஆனால் நீங்க சீக்கியர்கள் தலைப்பாக அணிய முடியலன்னு பேசுறீங்கல்ல, இதே போன்ற ஒரு கருத்தை சைனாவை சேர்ந்த ஒரு அரசியல்வாதியோ ஒரு சாமானிய மனிதனோ அமெரிக்காவிலோ மற்ற நாடுகளுக்கோ சென்று எங்கள் நாட்டில் உயிர்ச்சூரியின முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், அவர்கள் தொழுகை நடத்த மசூதி கூட வைத்துக் கொள்ளக் கூடாது என்று மசூதிகளை இடித்து அந்த இடத்தில் பொது கழிவறைகளை சீன அரசாங்கம் கட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு சைனாக்காரன் வேற ஏதாச்சும் ஒரு நாட்டில் போய் பேசிட முடியுமா? பேசிட்டு அவன் திரும்ப சைனாவுக்கு வந்துட முடியுமா? சைனாவில் வந்து அவன் உயிரோட இருந்துட முடியுமா? அலிபாபான்னு ஒரு நிறுவனம், மிகப்பெரிய நிறுவனம், சைன நிறுவனம், அதோட முதலாளி காணா போயிட்டார் சார். 2 வருஷம் ஆச்சு. சைனாவுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பேக்போனா விளங்கிய அலிபாபா நிறுவனத்தினுடைய முதலாளியே 4 வருஷமா காணும், 2 வருஷமா காணும். சைனாவில் காணா போயிட்டாரு. இன்னைக்கு இந்த இடத்துல இந்த ரோடு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணுது சைனா அரசாங்கம். ரோடை போட்டுருவாங்க சார். அதுக்கு 40 நாள் கெடு வச்சு 40 நாள் இந்த ரோட்டை போட்டோம்னா 40 நாளில் ரோட்டை போட்டு முடிச்சிருவான். எவனும் கேள்வி கேட்க முடியாது. இங்கே சென்னை சேலம் 8 வழிச்சாலை போடணும்னா அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் இயங்கக்கூடிய சமூக விரோதிகளை தூண்டிவிட்டு இது விவசாயிகளுக்கு எதிரான விஷயம் சொல்லி அந்த சாலையை போட விடாம தடுக்க முடியும். இங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இணையம் துறைமுகத்தை கொண்டு வரணும்னு சொன்னா இங்க உள்ள கிறிஸ்துவ மிஷினரிகள் இணைந்து கொண்டு அதை தடுத்து நிறுத்த முடியும். சைனாவில் முடியுமா? சைனாவில் புத்தத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒருத்தம் கூட இதை செஞ்சிட முடியுமா? ஒரு நலத்திட்டத்தை அரசாங்கம் அறிவிச்சு அதை போய் தடுத்து நிப்பாட்டிட முடியுமா? இங்க தடுத்து நிறுத்தப்படுது. பிஜேபி தலைவராக இருந்து பிஜேபி இணையமைச்சராக பணியாற்றிய பொன் ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய அளவில் பிரஷரை கொடுத்து திட்டத்தை வாங்கிட்டு வந்தா இங்க உள்ள கிறிஸ்துவ மிஷினரிகள் சேர்ந்து கொண்டு அந்த இணைய துறைமுகம் வரவே கூடாதுன்னு தடுத்து நிப்பாட்டிருக்கிறாங்க. ஸ்டெர்லைட்டுங்கிற ஒரு ஆலை இங்கே செயல்படுது. இங்கே மிகப்பெரிய அளவில் தாமிரத்தை உற்பத்தி செஞ்சு நம்ம நாட்டினுடைய தேவைகள் போக கிட்டத்தட்ட 60% மேல் உள்ள தாமிரத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக நம்மை உருவாக்கியது ஸ்டெர்லைட் ஆலை. 10 கைவாளி பசங்களும் 10 பாதிரியார்களும் சேர்ந்துக்கிட்டு அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டத்தை தூண்டிவிட்டு இங்கே அந்த ஒரு ஆலையவே மூட வைக்கிறான்.
செய்ய முடியுமா சைனாவில்? மிஸ்டர் ராகுல் காந்தி செய்ய முடியுமா சைனாவில் இதை போய்? இதே போல தான் நீங்கள் இந்தியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை தான் இங்கே தரப்போறீங்களா? சைனாவில் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கா இல்லையான்னு வெளி உலகத்துக்கு தெரியாது. அங்கே என்ன உள்ளுக்குள்ளே நடக்குது, அந்த நாட்டுக்குள்ளே நடக்குதுங்கிற விஷயமே எதுவுமே வெளியே வராது. எதுவும் வெளியே வராது. அப்படிதானே ஒரு அந்த ஃபேஸ்புக் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, யூடியூப் கிடையாது. அவன் நாட்டுக்குன்னு இதெல்லாம் தனியாக உருவாக்கி வச்சிருக்கிறான். பொது வெளியில் வந்து அவங்க பேச முடியாது. சர்வாதிகார நாட்டையும் ஜனநாயக நாட்டையும் கம்பேர் பண்ணி வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி இந்த பைத்தியங்குழி தீவிரவாதி ராகுல் காந்தி பேசுறான்னா அவனுக்கு அடிப்படை அறிவு இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அடிப்படை அறிவு இருந்தாலும் கூட வேண்டுமென்றே சைனாவை உயர்த்தி பிடித்து இங்கு இந்தியாவில் வந்து இந்தியாவை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு பேச்சு பேசிட்டு அந்த ராகுல் காந்தி. அப்புறம் இந்தியா வளர்ச்சி அடையவே இல்லை, பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்கு, வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிருக்கு. ராகுல் காந்தி போய் கொண்டு பேசுகிறான் இல்லையா? அதை எங்கடா பேசணும்? நீனு எங்கே பேசணும்? இந்திய பாராளுமன்றத்தில் பேசணும், டேட்டாவோட பேசணும், டேட்டாவோட பேசணும். இன்னைக்கு டேட்டாவோட பேசுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு ராகுல் காந்திக்கு இருக்கு. 2004 முதல் 2014 வரை காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி, 2014 முதல் 2024 வரை மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி. நாங்க 10 வருஷத்துல இவ்வளவு சாலை கட்டமைப்புகளை செய்தோம், பிஜேபி செய்யல. நாங்க இவ்வளவு பெரிய ரயில்வே திட்டங்களை எல்லாம் இந்த 10 வருஷத்துல செஞ்சோம், பிஜேபி அரசு செய்யல. நாங்க இவ்வளவு பெரிய விமான கட்டமைப்புகளை செஞ்சோம், பிஜேபி அரசு செய்யல. நாங்க இவ்வளவு பெரிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், பிஜேபி அரசு செய்யலன்னு கம்பேர் பண்ணி நீ டேட்டாவோட பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? காங்கிரஸ் கட்சிக்காரன் எவனுக்காச்சும் தகுதி இருக்கா? அவங்க 10 ஆண்டு ஆட்சி காலம், மோடியின் 10 ஆண்டு ஆட்சி காலத்தை கம்பேர் பண்ணி இதெல்லாம் நாங்க நடத்தணும், இதெல்லாம் நீங்க நடத்தலன்னு சொல்ல முடியுமா? அந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்துல ஆதர்ஷ் குடியிருப்பு ஊழல், அகஸ்டா விமான கொள்முதல்ல ஊழல், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டுல ஊழல், விண்வெளித்துறையில ஊழல், இப்படி நூற்றுக்கணக்கான ஊழல்களை செய்தீங்க. இன்னைக்கு 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் திரு நரேந்திர மோடி அவர்களை நோக்கி ஒரு ஊழல் குற்றச்சாட்டை உங்களால் சொல்ல முடியுமா? நரேந்திர மோடி அவர்களின் அமைச்சரவையில் 70 அமைச்சர்கள் இருக்காங்க. நரேந்திர மோடி மட்டும் உத்தமனாகவும் சத்தியனாகவும் நேர்மையாளனாகவும் ஊழலற்றவனாகவும் இருக்கல, 70 அமைச்சர்களையும் அப்படியே வச்சிருக்காரு. 70 அமைச்சர்களும் 10 ஆண்டு காலமாக இருக்காங்க. 10 ஆண்டு காலத்தில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை ஒரு மந்திரியை நோக்கி உங்களால் குற்றம் சாட்டி சொல்ல முடிஞ்சுதா? ஒரு எம்பியை நோக்கி உங்களை குற்றச்சாட்டு சொல்ல முடிஞ்சுதா? ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுதா உங்களால? ஆனா உங்களை நோக்கி குற்றச்சாட்டு வந்துச்சு. ஜெயந்தி மாடல்னு ஒன்று சொன்னாங்க, அதை கூட்டணி கட்சிகளை விமர்சனம் செஞ்சது. ஜெயந்தி நடராஜன் ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க மத்திய அமைச்சராக இருந்தாங்கல்ல, மத்திய அமைச்சர் இருந்தப்ப அவங்க வாங்கின லஞ்ச லாவண்யம் போக்குவரத்தை ஜெயந்தி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நிக்நேம் வச்சு கூப்பிட்டாங்க. 5 வருஷம் டிஆர் பாலு நெடுஞ்சாலை அமைச்சராக இருக்காரு, கப்பல் போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை எல்லாத்துக்கும் சேர்த்து அமைச்சராக இருக்காரு. அடுத்த 5 ஆண்டுகள் வர்றப்ப நீ யாருக்கு அமைச்சர் கேட்டாலும் தர்றேன், நான் டிஆர் பாலுக்கு தரமாட்டேன்னு மன்மோகன் சிங்கே, பேசாத மன்மோகன் சிங்கே வாய் திறந்து சொல்றாரு. அப்படிப்பட்ட மெகா ஊழல்களை செய்த ஆட்சி தான் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி. இந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் இதே போன்ற ஏதாச்சும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கா? ராஜீவ் காந்தியோட மன்னிக்கவும் ராகுல் காந்தியோட டேட்டா கொடுக்க முடியுமா? ராகுல் காந்தி கொடுக்க வேண்டாம், வேற எவனாச்சும் காங்கிரஸ்காரனோட டேட்டா கொடுக்க முடியுமா? இங்கே அறிவுஜீவிகள் கொட்டி கிடக்காங்க. அப்புறம் இன்னொன்று சொல்றான், லடாக் பகுதியில் 4000 சதுர கிலோமீட்டர்களை சீனா ஆக்கிரமித்து விட்டது, அதற்கு எதிராக மோடி எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்கிறாங்க. நீங்க லடாக் மேப்பை இதை வந்து பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்கள் பார்க்கலாம், மாணவர்கள் பார்க்கலாம், இல்லை யார் வேணாலும் பார்க்கலாம். இந்திய மேப்பை வச்சு லடாக்கை ஜூம் பண்ணுங்க. லடாக் பகுதியை ஜூம் பண்ணி அதில் 4000 சதுர கிலோமீட்டரை நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணுங்க. ரவுண்ட் பண்ணீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் பகுதியே உள்ளே போயிடும். ஜம்மு காஷ்மீர் பகுதியே உள்ளே போயிடும். அதுக்கு சொல்றாரு, இதே போல வேறு ஒரு நாடு அமெரிக்காவினுடைய 4000 சதுர கிலோமீட்டரை பிடித்து வைத்து விட்டால், அதை கண்டுகொள்ளாமல் உங்கள் அரசாங்கம் இருந்தால் நீங்கள் என்ன கேள்வி கேட்பீர்கள் அரசாங்கத்தை பார்த்துன்னு கேட்கிறார். முட்டாள் ராகுல் காந்தியே, தீவிரவாதி ராகுல் காந்தியே, நீ வந்து உனக்கு அறிவு இருந்தால் லடாக்கினுடைய மொத்த நிலப்பரப்பு எவ்வளவு, அதுல சைனா கைப்பற்றியதாக நீ சொல்லக்கூடிய 4000 சதுர கிலோமீட்டரை நீ அடையாளம் காமிக்க முடியுமா?
நீ தான் போட்டோ எடுத்துட்டு வந்து பார்லிமெண்ட்ல பேசுறல, அப்படி ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து பேசுடா, பார்லிமெண்ட்ல பேசு. லடாக்ல நீ இவ்வளவு பெரிய ஆக்கிரமிப்பு நீ செஞ்சிருக்கிற, சைனா பண்ணிருக்கான், நீ கண்டுக்காம இருக்கான்னு பேசு. பேச வேண்டிய இடம் பார்லிமெண்ட். நீ பார்லிமெண்டோட எதிர்க்கட்சி தலைவன். நீ போய் அமெரிக்காவில் உட்காந்து என் நாட்டை சைனா பிடிச்சிருச்சுங்கிற. அங்க அந்த பார்டரை காப்பாற்றுறதுக்கு போராடிட்டு இருக்கான கடும் குளிர்லையும் பனிலையும் கடந்து ராணுவ வீரன் அவன் மனசு வேதனைப்படாத இதை கேட்டுட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை இங்க கடந்து கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு வேதனையா இருக்காது? இந்த பகுதியை காக்க தானே என் புருஷங்க எல்லையில இருந்து போராடுறான், பணியில என் அண்ணன் போராடுறான், என் அப்பா போராடுறான். அந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் வேதனைப்பட மாட்டாங்க? இதை போய் அங்க பேசுற உனக்கு வெக்கமா இல்ல? இப்படியா பேசுறது? உண்மையா பேசு, நேர்மையா பேசு. நீ பிஜேபியை விமர்சனம் செய், திரு நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம் செய். நாங்க அதை பத்தி கடுமையான மாற்று விமர்சனத்தை நாங்கள் தர்றோம். நீ இந்தியாவை காட்டி கொடுக்கக்கூடிய சகுனி வேலையை நீ பார்த்து கொண்டிருக்கிறார். அமெரிக்க தேசத்துல போய் நீ இந்தியாவை காட்டி கொடுத்து இந்தியாவின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஆன்டி இந்தியனாக செயல்படுகிறார் ராகுல் காந்தி. ஆன்டி இந்தியனா செயல்படுறார் ராகுல் காந்தி. அமெரிக்க மண்ணில் போய் உட்கார்ந்துக்கிட்டு இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறார், தீவிரவாதி போல பேசுகிறார், காலிஸ்தான் தீவிரவாதி போல பேசுகிறார், பாகிஸ்தானிய தீவிரவாதிகளை போல பேசுகிறார், மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளை போல அங்க பேசிக் கொண்டிருக்கிறார். சைனாவில் சைனாக்காரன் 45,000 சதுர கிலோமீட்டரை உன் கொள்ளுத்தாத்தன் நேரு காலத்தில் பிடிச்சிட்டு போயிட்டான், அச்சைசிங்கிற பகுதியை. அப்ப நேரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அங்க புல்லு புண்டு கூட முளைக்காது, வேணா சைனா எடுத்துட்டு போட்டுன்னு சொன்னார். அந்த பகுதி தான் இருக்கு சைனா கிட்ட. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பதவியிலேற்ற பிறகு ஒரு பிடி மண்ணை கூட சைனாவால் எடுக்க முடியல. ஒரு பார்டர்ல 40 நாள் நிக்கிறான், எழுத்து தக்கான பீடபூமி சம்திங், அது சரியா ஞாபகத்தில் இல்லை. 40 நாள் இந்திய ராணுவம் சைனா ராணுவம் உள்ள விடமாட்டேன்னு சொன்னா சைனா பின்வாங்கி ஓடிச்சு. இதே லடாக் பகுதியில கல்வான் பள்ளத்தாக்குல சைனாக்காரன் உள்ள வந்து 2 ராணுவ வீரர்களுக்கும் பேச்சுவார்த்தை முற்றி கைகலப்பு நடந்துச்சு. அதுல இந்திய ராணுவ வீரர்கள் 20 பேர் கொல்லப்பட்டாங்க. ஆனால் சைனா ராணுவ வீரர்கள் 70க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதை சைனா ராணுவம் வெளியிடவில்லை. ஆனால் அமெரிக்காவினுடைய சேட்டலைட் புகைப்படங்கள் மூலமாக அமெரிக்க அரசாங்கம் வெளியிட்டது 70 பேருக்கு மேல சைனா ராணுவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு. அப்ப கேட்டாரு இந்த பைத்தியக்கான ராகுல் காந்தி, முழு லூசு பைய ராகுல் காந்தி கேட்டாரு, ஏன் நம்ம நாட்டு ராணுவ வீரர்களுக்கு துப்பாக்கி வச்சுக் கொள்வதற்கான உரிமை கொடுக்கல, அதனால தானே செத்து போயிட்டாங்கன்னு சொன்னார். முட்டா பையிலே லூசு பையிலே அந்த அக்ரிமெண்ட் உங்க தாத்தம் போட்டது, கொள்ளு தாத்தம் போட்டது பஞ்சசீல கொள்கையில். யாரும் ஆயுதத்தை 2 நாளும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்க கொள்ளு தாத்தம் போட்ட அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டை ஹானர் பண்ணிச்சு இந்திய அரசாங்கம். இன்னைக்கு கல்வான்ல கிட்டத்தட்ட 400 மீட்டருக்குள்ள 2 ராணுவமும் நிக்கிறாங்க. 400 மீட்டருக்குள்ள 2 ராணுவமும் நிக்கிறாங்க, சைனா ராணுவமும் இந்திய ராணுவமும். அப்ப ராணுவ தலைமை ஆளும் தலைமை கிட்ட கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யறதுன்னு. ஆளும் தலைமை நரேந்திர மோடி அரசு என்ன சொன்னிச்சு, களத்துல நீ இருக்க, அங்க என்ன நடக்குது என்ன செய்யணும்னு உனக்கு தான் தெரியும், நீ எதை வேணாலும் செய், உன் பின்னாடி அரசாங்கம் நிற்கும், இந்த நாட்டு மக்கள் நிற்பாங்கன்னு அங்க உள்ள ராணுவ தலைமைக்கு உத்தரவாதம் கொடுத்தது திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு. அப்ப கூட நம்ம அமைதியின் பக்கம் நின்னோம். நம்ம ராணுவ தளபதி அமைதியின் பக்கம் நின்று, நான் கடைசியா ஒருத்தரை பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கிறேன், பேச்சுவார்த்தை செட் ஆகலன்னா நாங்க அடிக்கிறோம்னு சொன்னாங்க. நீ அடி, பேச்சுவார்த்தை நடத்து, எதை வேணாலும் செய், ஆனா இந்தியா பின்வாங்கிடுச்சுங்கிற ஒத்த வார்த்தை என் காதுல விழக்கூடாது. அதற்காக நீ என்ன வேணாலும் செய்யணும் உத்தரவு விட்டது ஆளும் தலைமை. இவன் ஆம்பளடா, புல்லு பூண்டு கூட முளைக்காது, எடுத்துட்டு போங்கன்னு சொன்னா பாரு, அவன் ஆம்பளை இல்ல, அவன் ஆம்பளை இல்ல. இதை போய் நீ எங்க பேசுற? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்லையா? சூடு சொரணம் இல்லையா? நீ இந்தியன் தானே, இந்திய ரத்தம் தானே உன் மேல ஓடுது. இல்ல, கலப்பு ரத்தம் இத்தாலி ரத்தமும் சேர்ந்து ஓடுறதுனால தான் உனக்கு இந்தியா மேல பற்று இல்லை, பாசம் இல்லை, இந்தியா மேல ஒரு நம்பிக்கை இல்லை உனக்கு. சார், இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, உலக தலைமையை இப்போ மலேசியாவை சேர்ந்த ஒரு தலைவர் பேசியிருக்கிறாரு, இத்தாலியை சேர்ந்த பிரதம மந்திரி பேசியிருக்கிறாங்க, முன்னாள் அமெரிக்காவில் தூதராக இருந்த ஒருவர் இந்திய தூதராக இருந்த ஒருத்தர் பேசியிருக்காரு. இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க, உக்ரைன் போரை நிறுத்த முடியும்னா அது நரேந்திர மோடியால் மட்டும்தான் முடியும். சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவின்னு நினைக்கிறேன், ஒரு பேர் எனக்கு தெரியல, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, ஒரு வீடியோ வந்திருக்குது. அவர் சொல்கிறாரு, ஒரே நேரத்தில்
இரு நாடு யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற பூமியில ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் செல்லக்கூடிய ஒரே தகுதி படைத்த வீர திருமகன் திரு நரேந்திர மோடி தான் சொல்றார். ஒரு ஐநா சபையிலேயே ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. மற்ற நாட்டு தலைவருடன் பிரதமர் பேசிக் கொண்டிருக்கிறார். புதின் ஒடியாடுறாரு, சாரி அமெரிக்க அதிபர் ஒடியாடுறாரு. ஒடியாந்து நான் இங்கே தான் இருக்கேன், என்னை கண்டுக்காம பேசிட்டு இருக்கேங்கிறாரு. அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு முக்கியத்துவம் உருவாகிறது உலக நாடுகள் முழுவதும் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு. இந்த முக்கியத்துவத்தை குலைக்கணும். உலக நாடுகள் மத்தியில், உலக நாட்டு தலைவர்கள் மத்தியில் இந்தியா மிக மோசமாக இருக்கு, இந்தியா ஏழ்மையாக இருக்கு, இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் இல்லை இருக்கு, வேலையில்லா திண்டாட்டத்தில் மக்கள் துன்பப்படுறாங்க, இங்கே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இங்கே சைனா கிட்ட அடிபணிஞ்சு கிடக்கு இந்திய அரசாங்கம் அப்படி என்பது போன்ற பிம்பத்தை உருவாக்குவதற்காக இந்த திருடன், இந்த அயோக்கியன், இந்த தீவிரவாதி ராகுல் காந்தி அமெரிக்க மண்ணில் உட்கார்ந்து கொண்டு இப்படியெல்லாம் பேசியிருக்கிறார் என்பது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்றேன். இது சம்பந்தமா எந்த காங்கிரஸ்காரனோட வேணாலும் நேருக்கு நேரம் விவாதிக்க தயாரா இருக்கிறேன். அதான் ஒரு பொறுக்கி பையன் இருக்கான திருச்சி வேலுசாமின்னு, அவனை வேணாலும் வர சொல்லுங்க, விவாதிப்போம். பாராளுமன்றத்தில் ப. சிதம்பரம் பேசினார். நமது உலகத்தின் 5வது பொருளாதார நாடாக மாறுவதற்கு 2047 வருடம் ஆகும் அப்படின்னு பாராளுமன்றத்தில் ப. சிதம்பரம் பொருளாதார மேதை பேசினார். ஒரு பொருளாதார மேதை பிரைம் மினிஸ்டரா இருந்துகிட்டு, இன்னொரு பொருளாதார மேதை நிதியமைச்சராக இருந்துகிட்டு, அந்த பொருளாதார மேதை சொல்றார் பாராளுமன்றத்தில், நம்ம 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாற வேண்டும் என்றால் அது 2047 தான் சாத்தியமாகும் சொன்னார். ஆனால் என் தலைவன் நரேந்திர மோடி 2022 இந்திய உலக அளவில் இந்தியாவை 5வது பொருளாதார பெரிய நாடாக மாற்றிவிட்டார். கிட்டத்தட்ட 22 வருஷம் முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். உன்னுடைய நிதியமைச்சர், நீ உங்க எம்பியா இருந்தவன், உங்கள்கிட்ட நிதியமைச்சராக இருந்த ஒரு மனிதன், அவர் சொன்னாரு 2047 தான் 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறணும். என் தலைவன் 2022 இந்த நாட்டை, இந்த தேசத்தை 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாற்றி காட்டினார். அப்ப எத்தனை வருஷம்? 22 வருஷம் முன்னோக்கி பாய்ந்து கொண்டு போய்கின்றிருக்கிறது திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு. ராணுவ மந்திரி ஏகே அந்தனி என்ன சொன்னா, நாங்க பார்டரெல்லாம் சரி பண்ணாம வச்சிருக்கிறதே ஒரு ஸ்ட்ராட்டஜி, சைனா பார்டரை நாங்கள் எதுவுமே டெவலப் பண்ணாமல் வச்சிருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி, நம்ம அதை டெவலப் பண்ணிட்டோன்னா சைனாக்காரன் நம்மளை அடிச்சு போடுவான். பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு ஏகே ஆண்டனி, பாதுகாப்புத்துறை அமைச்சர். அதே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆயுதங்கள்லாம் வாங்க எங்கள்கிட்ட காசு இல்லை, நிதிச்சுமை பெருசா இருக்கு, எங்களால் புதிய ஆயுதங்கள்லாம் அப்டேட் பண்ண முடியாது, எங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னாரு. அதே ஏகே ஆண்டனி மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சியில், காங்கிரஸ் ஆட்சியில் இன்னைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை அதிநவீன ஆயுதங்களும் இந்தியாவில் வந்துடுச்சு. நேற்று ஒரு முக்கியமான ஏவுகணை, நீர்மூழ்கி கப்பலில் இருந்து எதிரி நீர்மூழ்கி கப்பலை அழிப்பதற்கான முக்கிய ஏவுகணையை இந்தியாவிற்கு தருவதற்கு அமெரிக்கா சம்மதம் தெரிவிச்சிருக்கு. நேற்று ஸ்டேட்மெண்ட். அதனில ஆத்ம நிர்பார் பாரத் என்ற பெயரில் ராணுவத்திற்கான தளவாட பொருட்கள் இங்க உற்பத்தி செய்யப்படுகிறது. புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வெயிட் குறைவாக இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்படுது. கிளவுஸ், சாக்ஸ், ஷூ இதெல்லாம் வெளிநாட்டிலிருந்து உங்க மானங்கட்ட காங்கிரஸ் அரசாங்கம் இறக்குமதி பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அத்தனையும் இந்தியாவில் தயாரிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து ராணுவ தளவாடங்கள் இன்று உலக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இன்னைக்கு பிரம்மோஸ் ஏவுகணை விற்கிறோம். நம்ம ஏவுகணை பிலிப்பைன்ஸ் வாங்க தயாரா இருக்காங்க, மலேசியாக்காரங்க வாங்க தயாரா இருக்காங்க. இன்னைக்கு யூபிஐ என்கின்ற இந்த செயலியை உலக நாடுகள் வரவேற்றுக்குது. 100 டிரான்சாக்ஷன் உலக அளவில் நடந்தால் அதில் 60 டிரான்சாக்ஷன் இந்தியாவின் யூபிஐ மூலமா நடக்குது. இதெல்லாம் முன்னேற்றம் இல்லையா? மண்டப்பயலே, மரப்பயலே, இதெல்லாம் முன்னேற்றம் இல்லையா? ராகுல் காந்தி, நீ பைத்தியமா? நீ பைத்தியம் இல்லை, நீ பப்புவா? நீ பப்பு இல்லை, நீ தீவிரவாதி. ராகுல் காந்தி ஒரு தீவிரவாதி என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் சார். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.